ரவி வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்து ஒரு பொண்ணை பார்த்தவன் அவன் எப்படிடா இருந்தாவ அத பத்தி உனக்கு என்னடா வந்து அவன் ஏண்டா கண்டதும் காதல காதல் இல்லவே இல்லை இது காதல் இல்லவே இல்லை இது வந்து ஒரு இதுதான் வந்து வந்து அவன் அழகா இல்ல நானே என்ன காதலிக்க ஆரம்பிக்கல மெட்ராஸ்க்கு வந்ததும் வராதமா உனக்கு என்னடா காதல் நான் என்ன செய்யறது மெட்ராஸ் வந்ததும் முதல்ல காதல் தான் வந்துருச்சு திடீர்னு உனக்கு அப்புறம் காதல் வந்துச்சு திடீர்னு வந்ததுல இருந்து அது காதல் தான் தெரியலையா ரவி உன்னை கேட்டா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா உனக்கு அந்த பொண்ணு யாரா அதான் உன் காதலி என் காதலி யாரு அந்த பொண்ணு இப்படி பதில் சொன்னா எப்படிடா நான் அவளை பார்த்தாகணும் டேய் காதலிக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா அதுக்கு புத்திசாலித்தமா நடந்துக்கணும் நானா ஆமா எப்படி முத்து நீ பொட்டியை மாத்திருக்கணும்டா என்னடா சொல்ற நீ ஆமாண்டா உன் பொட்டி அவகிட்ட விட்டுட்டு அவ பொட்டியை நைஸா தூக்கிட்டு வந்திருக்கணும் அப்புறம் அவளுடைய பொட்டியை திருப்பி கொடுக்குற மாதிரி போய் காதல ஆரம்பிச்சிருக்கணும்டா ரவி நீ ரொம்ப தமிழ் சினிமா பாக்குற நீ என்னடா பொட்டி இல்லையா காதல் ஆரம்பிக்கும் ஆமாண்டா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ரயில்வே ஸ்டேஷன்லயே பொட்டியை மாத்திருப்பேன் உன் தைரியத்தை பத்தி எனக்கு தெரியாதா சுத்த பயந்தா உளியாச்ச நீ எனக்காக நீயாவது பொட்டியை மாத்திருக்க கூடாதா ஆமா உனக்காக நானே அவளை காதலிச்சுடுறேன் அவன் மூஞ்சிக்கு ஒண்ணு அவ காதலிப்பட நீ அவளை காதலிக்கணும்னா அவ பொட்டியை மாத்தினா போறாது ரயில் வண்டியை மாத்தணும் ஆமாண்டா அந்த பொண்ணை பத்தியே பிரமாதமா பேசு டேய் பாடுறா என் மானத்தை பாடுறா டேய் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் கண்ணகி மாதிரி கற்பு என் மாருதியை பத்தி பேசுற போது அந்த எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணை பத்தி பேசாதடா எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணு ரொம்ப கண்டா இவன் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணுன்னு அவ அப்பா பேர் தான் நமக்கு தெரியலையே டேய் முத்து உண்மையா சொல்லு என் மாருதியை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகோ உண்மையை ஒத்துக்கிறதுல என்னடா தப்பு உன் மாலத்தையை விட அந்த பொண்ணு தான்டா அழகு அடிச்சா தெரியுமா ரவி நீ நிஜமான மாலத்தையை காதலிக்கிறியா கண்டிப்பா எப்ப பொட்டியை திருட போற என் காதலே வேற டைப்டா ரவி உனக்கு மொத்தம் எத்தனை டைப் காதல் தெரியும் லோட பேசிட்டு இருக்காது எனக்கு வயத்தை பசிக்குது சீக்கிரமா குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் ரவி என்னடா பொட்டியை திறக்க முடியலையா நகரா நகர ஆணி என்ன இருக்காடா ஆணியா நகரா பாத்தியா எப்படி பலே பலே இந்த வேலையெல்லாம் கூட தெரியுமா உனக்கு அதான்டா படிச்சவனுக்கு அடையாளம் என்னடா இது புடவை ஜாக்கெட்டு இது என்னடா இது என்னவெல்லாமோ இருக்கு இது உன் பொட்டியா நான் என்ன புடவையா கட்டுறேன் நீ என்ன ஒண்ணாலும் செய்வா இப்பதான்டா புரியுது அந்த பொண்ணோட பொட்டியும் இந்த பொட்டியும் ஒரே மாதிரி இருந்திருக்கு நீ நிஜமாவே அந்த பொண்ணோட பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டா பெரிய ஆடுறா நீ ஐயோ அவ பெட்டியாடா நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப என்னடா செய்யறது அவ எப்படா வேட்டியை கட்டிக்கிட்டு வெளில போவோம் அத பத்தி பேரடா கவலை கடவுளா பார்த்து பொட்டியை மாத்திருக்க டேய் இது சாதாரண காதல்லடா தெய்வீக காதல் நீ ஏதாவது லாண்டரியில வேலை பார்த்திருக்கியா நான் இப்ப என்னடா செய்யறது இது ஒரு அட்ரஸ் மிஸ் லில்லி வர்க்கம் காந்தி நகர் அடையார் அவன் ஞாபகார்த்தமா இந்த பொட்டியை நானே வச்சுக்கிட்டுமா போடா அறிவு கட்டவர டேய் அந்த பொட்டியை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறேன்டா காதலிக்க ஆரம்பிக்கிறேன் பொட்டியை கொடுத்துட்டு முதல்ல என்ன சொல்லணும் சாரி மன்னிச்சிடுங்க இந்தாங்க உங்க பொட்டி அப்படின்னு சொல்லு அவ என்ன சொல்லுவா தெரியுமா தெரியுமே என்ன ஏன்டா உனக்கு இந்த திருட்டு புத்தின்னு கேட்போம் எக்காடு கேட்டாலும் போடா மதுரை வீரசுவாமி பொம்மண்ண ராஜா மக பொம்மி அம்மாளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்பால மதுரைக்கு வரார். வந்த இடத்துல வெள்ளையம்மான்னு ஒரு நாட்டியக்காரையும் காதலிக்கிறார். ஒரு நாளைக்கு பாருங்க பொம்மி அம்மா வீட்டுக்கு வெள்ளையம்மா வந்துடுறா. வந்தா என்ன ஆகும்?
9459 விடக்கூடாது. ஏய் டாக்ஸி, அந்த காரை ஃபாலோ பண்ணு. நீ எங்கே இரு, இதுல எந்த குதிரை ஜெயிக்கும்னு கேட்டு வரேன். மேடம், MSW 9459 காரை நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்க? ஆமா. என் மேல சேட்ட வாய் அடிச்சுட்டு வரீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்ன கேட்டீங்க? சாரி, என்ன மன்னிச்சிருக்க, நான் வேற யாரோ நினைச்சேன். உங்க பேர் மாலதி தானே? என் பேர் ரவி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா சொல்லித்தான் தெரியும். சத்தியமா என் பேர் ரவி தான். ஐயோ, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து உங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். 5 நிமிஷம் நீங்க இங்கே இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏன் இப்படி போர் அடிக்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல உங்க போட்டோவை பார்த்தேன். விளையாட்டு போட்டியெல்லாம் நீங்க முதல் பரிசு வாங்குறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பரிசு வாங்கினா நீங்க ஏன் பெருமை பண்ணணும்? இது வந்து இந்த பாரத நாட்டு பெண்மணிகள் எதிரியுமே முன்னணிக்கு வந்துட்டு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சொல்ல வந்தேன். ஆமா, உங்களுக்கு ரேஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அதை பத்தி உங்களுக்கு என்ன? யாருமே சரியா சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த ரேஸ்ல எந்த குதிரை ஜெயிக்கும்? சனீஸ்வரன். மிஸ் மாலதி, மிஸ் மாலதி, உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது ஒண்ணுமே தெரியல. சனீஸ்வரன் 5 டிக்கெட் வின்னு. மிஸ்டர், நீங்க சொன்ன சனீஸ்வரன் ஜெயிச்சிடுச்சு. திருப்தியா? எங்க அப்பாவுக்கு ஏன் கரெக்டா டிப்ஸ் கொடுத்தீங்க? யாரு உங்க அப்பா? என்ன டிப்ஸ் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. எந்த குதிரை ஜெயிக்கும்னு எங்க அப்பா கேட்டப்போ சனீஸ்வரன் சொன்னீங்க. அப்படிதான் உங்க அப்பாவா? வெரி குட், வெரி குட். என்ன வெரி குட்? ஸ்டேஜ் பைத்தியம் பிடிச்சாலே எங்க அப்பாவுக்கு கரெக்டா சனீஸ்வரன் டிப்ஸ் கொடுத்து கெடுக்குறீங்க. அட கடவுளே, சனீஸ்வரங்கிறது ஒரு குதிரை பேரா? ஆமா. உங்க அப்பா ரேஸ்க்கு வரது பிடிக்கலன்னா நீங்க எதுக்காக கூட வர்றீங்க? அவர் இங்க வரது நிறுத்த என்னால முடியல. அதனால ஒரு நாளைக்கு ஒரு குதிரை மேலதான் பந்தயம் கட்டணும்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். அதுபடி நடந்துக்கிறாரா இல்லையான்னு பார்க்கதான் நான் இங்க வரேன். நீங்க சொன்ன குதிரை ஜெயிச்சு போட்டாரு. எனக்கு 3000 ரூபாய் லாபம். ஆமா சார், எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? அதெல்லாம் வந்து ஆமா, உங்க பேர் என்ன? ரவி. என் பேர் சின்னப்பற, என் பொண்ணு பேர் மாலதி. நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டு விலாசம் சார்? இந்தாங்க இந்தாங்க, கொடுங்க கொடுங்க. உங்களுக்கு ஏத்த சேகர கடிச்சிருக்காரு. இனிமே உங்க ரேஸ் பைத்தியம் தலைக்கேற போகுது. அப்படி எல்லாம் பேசாதம்மா. மிஸ்டர் ரவி, இன்னொன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசியம் வீட்டுக்கு வாங்க. சார், நான் மெட்ராஸ் வந்திருக்கிறதே அது வந்து சார், நீங்க கூப்பிடா போனாலும் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவேன் சார். அப்ப நாங்க வரட்டுமா? சரி சார். அம்மா வா. வரேன் மிஸ்டர் சனீஸ்வரன். சரி மிஸ் சனீஸ்வரி.